ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த கோர்சஸ் பற்றி பார்க்க போறோம்னா பிடெக் ஏஐடிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் கோர்சஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். நீங்கள் 12th கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டுமே இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங் 40,000 to 1.5 lakh வரைக்கும் இயர்லி இருக்கும். காலேஜை பொறுத்து டிஃபர் ஆகும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஏஐ அண்ட் டிஎஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ணி எல்லா ஒர்க்கையும் பண்ணுறது தான் மோஸ்ட்லி ஏஐன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ChatGPT, ரோபோட்ஸ் சொல்லலாம். ரெண்டாவது டிஎஸ் டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறது டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதை மோஸ்ட்லி ஹெல்த் கேர், ஸ்போர்ட்ஸ், சோஷியல் மீடியா மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏஐ அண்ட் டிஎஸ் எடுத்து படித்தோம்னா டாப் ஐடி கம்பெனிஸ், எம்என்சிஸ், அப்புறம் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் அவைலபிள் அதிகமாகவே இருக்கு. நம்ம இதில் என்ன மாதிரி ரோலில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஏஐ டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் மாதிரியான போஸ்டிங்ஸும் நம்மளுக்கு ஒர்க் அவைலபிலிட்டி இருக்கு. இங்கே ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 4 lakh to 6 lakh per annual நம்மளுக்கு சேலரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பிடெக் ஏஐஎன்டிஎஸ் வந்து எந்த காலேஜஸ் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸில் அட்மிஷன்ஸ் பண்ணணும்னா கீழே தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.